என் அன்பான பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ இப்போது படிக்கிறாயென்றால் அது சாதாரணமில்லை. நீ எதையோ தேடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு பதில், ஒரு ஆறுதல், ஒரு வழி. நீ வெளியில் சிரித்தாலும் உள்ளே உடைந்து போயிருக்கிறாய். உன் மனதில் ஒரு கேள்வி: ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? எப்போது இது முடியும்? நான் என்ன தவறு செய்தேன்? இந்த கேள்விகள் அனைத்தையும் நான் கேட்கிறேன். ஏனெனில் நான் உன் தேவன். நான் உன்னை உருவாக்கினவன். நான் உன்னை அறிந்தவன். நான் உன்னை தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். எரேமியா 1:5. நீ இந்த உலகத்தில் சும்மா வந்தவனில்லை. உனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. நீ இப்போது எதை எதிர்கொள்கிறாயோ அது உன் வாழ்க்கையின் முடிவில்லை. அது ஒரு பகுதி மட்டுமே. நீ பலமுறை விழுந்திருக்கலாம். நம்பிக்கை இழந்திருக்கலாம். நண்பர்கள் விட்டுச் சென்றிருக்கலாம். குடும்பமே புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு உண்மை மட்டும் மாறாது. நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிடேன், உன்னை கைவிடேன். எபிரேயர் 13:5. நீ இரவில் அழுத நாட்களை நான் பார்த்தேன். நீ அமைதியாக வேதனை அனுபவித்த தருணங்களை நான் உணர்ந்தேன். யாரும் இல்லாத நேரத்தில் நீ தனிமையில் உடைந்து போன தருணங்களில் கூட நான் உன்னுடன் இருந்தேன். என் பிள்ளையே, நீ உன் வலியை மறைக்க முயற்சிக்க வேண்டாம். அதை என்னிடம் கொண்டு வா. எல்லா சுமைகளையும் என்னிடத்தில் வை. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். மத்தேயு 11:28. நீ எவ்வளவு வலிமையானவனாக இருக்க முயற்சித்தாலும் நீ மனிதன்தான். உனக்கு உதவி தேவை. அதை கேட்பது பலவீனமில்லை. நீ சொல்வாய், எனக்கு யாரும் இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நான் இருக்கிறேன். நீ நினைத்தாய், என் ஜெபங்களுக்கு பதில் இல்லை. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ஜெபமும் என்னிடம் வந்து சேர்கிறது. சில பதில்கள் உடனே வரும். சில பதில்கள் காத்திருப்பில் இருக்கும். சில பதில்கள் உனக்கு இன்னும் நல்லதை கொடுக்க நான் தாமதிக்கிறேன். காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் பலம் தருவார். ஏசாயா 40:31. நீ இப்போது காணாததை நான் பார்க்கிறேன். நீ புரியாததை நான் திட்டமிடுகிறேன். நீ பயப்படும் பாதையில் கூட நான் முன்பே நடந்து வைத்திருக்கிறேன். நீ வீழ்ந்த இடத்திலிருந்து எழ முடியாது என்று நினைத்தாயா? நான் உன்னை எழுப்புவேன். நீ உடைந்த இதயத்தோடு இருக்கிறாயா? நான் அதை சுகப்படுத்துவேன். உடைந்த இதயங்களை நான் சுகப்படுத்துகிறேன். சங்கீதம் 147:3. நீ கடந்த காலத்தில் செய்த தவறுகள் உன்னை துரத்திக் கொண்டிருக்கிறதா? நீ மன்னிப்பு பெற முடியாது என்று நினைக்கிறாயா? என் பிள்ளையே, நான் கிருபையின் தேவன். நாம் பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் விசுவாசியானவர், மன்னிப்பார். 1 யோவான் 1:9. நான் உன்னை குற்றம் சாட்ட வரவில்லை. நான் உன்னை மீட்க வந்தேன். நான் வந்தது இழந்ததை தேடவும் ரட்சிக்கவும். லூக்கா 19:10. நீ இப்போது இருட்டில் இருக்கிறாய் போல தோன்றலாம். ஆனால் இருள் என்றால் என்ன? ஒளியில்லாத இடம்தான். நான் உன் வாழ்க்கையில் ஒளி கொண்டு வருவேன். நான் உலகத்தின் ஒளி. யோவான் 8:12. நீ சொல்வாய், என்னால் முடியாது. நான் சொல்கிறேன், என்னால் எல்லாம் முடியும். என்னை வலிமை அளிப்பவரால் எல்லாம் செய்ய முடியும். பிலிப்பியர் 4:13. நீ ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருக்கிறாய். சில நேரங்களில் சிரிப்பதற்கே கஷ்டமாக இருக்கும். மக்கள் பார்க்கும் முன் நீ சிரிக்கிறாய், ஆனால் உள்ளே நீ அழுகிறாய். அந்த வலியை நான் அறிகிறேன். நீ இப்போது நின்று கொண்டிருக்கிறாய் ஒரு வழித்தோன்றலில். முன்னே போகலாமா, விட்டுவிடலாமா? என் பிள்ளையே, விட்டுவிடாதே. நீ இன்னும் முடிவுக்கு வரவில்லை. உன் கதை இன்னும் எழுதப்படிக் கொண்டிருக்கிறது. நான் உன் வாழ்க்கையை வீழாக்க மாட்டேன். நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் ஒரு சாட்சியாக மாறும். அனைத்தும் நன்மைக்காகவே சேர்ந்து செயல்படுகிறது. ரோமர் 8:28. நீ ஒரு நாள் திரும்பி பார்த்து சொல்வாய், அந்த வலி இல்லையென்றால் நான் இன்றைய நான் ஆக முடியாது. நீ தனிமையில் இருந்தாய், அது உன்னை வலிமையாக்கியது. நீ நிராகரிக்கப்பட்டாய், அது உன் மதிப்பை உணர வைத்தது. நீ உடைந்தாய், அது என்னை அணுக வைத்தது. என் பிள்ளையே, நீ இப்போது சந்திக்கும் சோதனை உன் எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நான் உன்னை பயன்படுத்தப் போகிறேன். நீ மற்றவர்களுக்கு ஒரு ஒளியாக மாறப்போகிறாய். ஆனால் அதற்கு முன் நீ என்னை நம்ப வேண்டும். உன் முழு இருதயத்தோடு கர்த்தரை நம்பு. நீதிமொழிகள்
3:5. நீ எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீ என்னை நம்பினால் போதும். நீ இப்போது காத்திருக்கிறாய். ஒரு பதில், ஒரு மாற்றம், ஒரு அதிசயம். இதோ என் பதில். நான் செய்கிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ பயப்படாதே. பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏசாயா 41:10. இது உன் முடிவல்ல. இது ஒரு புதிய ஆரம்பம். நீ இப்போது படிக்கும் இந்த வார்த்தைகள் உனக்கான என் அன்பின் சாட்சி. நீ எவ்வளவு தூரம் சென்றாலும் நான் உன்னை மீண்டும் அழைப்பேன். நீ எவ்வளவு கீழே விழுந்தாலும் நான் உன்னை மீண்டும் எழுப்புவேன். நீ எவ்வளவு உடைந்தாலும் நான் உன்னை முழுமையாக்குவேன். என் அன்பான பிள்ளையே, இன்று நீ ஒரு முடிவெடு. பயத்தை விடு. கவலைகளை என்னிடம் கொடு. நம்பிக்கையை பிடி. நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். இன்று முதல் நீ தனியாக இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்றும்.